ட்ரேடிங் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக நான் ட்ரேடிங் பார்த்துட்ருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி நான் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறது. சுபாஷோட இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரி நான் கவலையே பட வேணாம். அது ஒரு லெவல்ஸ் கொடுத்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். நான் நவம்பர் பேட்சில் ஜாயின் பண்ணேன். நான் எதை கேட்டாலும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் கேட்பேன். ஏன்னா கிளாஸ் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ட்ரேடிங்கில் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ்லாம் தெரியும். நம்ம கோர்ஸ்க்கு போனோம்னா அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் என்ன பார்ப்போம்னா, எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாரு மனுஷன், ட்ரேடிங்கில் இதை விட வாய்ப்பே இல்லை போல அப்படின்னு முதல் இயர் நினைப்போம். செகண்ட் இயர் அது கொஞ்சமாக குறையும். 3வது வருஷம் தான் தெரியும். 3வது வருஷம் முடிச்ச எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ட்ரேடிங் ஒண்ணுமே தெரியாதுங்கிறது 3வது வருஷம் முடியும் போது தான் தெரியும். கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு தான் கிளாஸ் சேரலாம் அப்படிங்கிற. ஏன்னா நான் ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் ஜேர்னில நான் பார்த்த ரிலேபிளான ஒரு பர்சன் வந்து சுபாஷ். சீரியஸாவே சொல்லணும், சீரியஸாவே ரிலேபிளா ஜென்யூனா இருக்கிறது கஷ்டம். நீங்க உள்ள போய் உங்ககிட்ட கோர்ஸ் ஃபீ எப்படி வாங்கலாம் தான் பார்ப்பாங்களே தவிர, அதை தவிர்த்து நீங்க கொடுக்குற கோர்ஸ் ஃபீயை ஒரு ட்ரேட்லயே ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய செட்டப் ஸ்ட்ராட்டஜி சுபாஷ் அவர்கள் தான் இருக்கு. ஏன்னா இப்போ 3 lakhs 12,500 rupees கட்டுறீங்க. 12,500ல 200ல என்ட்ரி ட்ரிகர் ஆகி 50 டார்கெட் அடிச்சாலே உங்களுக்கு 12,500 rupees வந்துடும். விச் மீன்ஸ் நீங்க பண்றது ஒரே என்ட்ரி, அன்னைக்கு டார்கெட் அடிச்சா அது ஒரே நாள்ல கூட வந்துடும். பட் லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்து இத்தனை பேர் என்கரேஜ் பண்ணி, ஸோ ஒரு கம்யூனிட்டியா 2,500 பேரை ஜாயின் பண்றதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. சீரியஸாவே சொல்றேன், இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்.